ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியும் நம்முடைய ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான போட்டியில் இருக்கிறாங்க மாதிரி இருக்குது. ஆனால் நம்முடைய மல்லிக்கு இதெல்லாம் ஈஸியான ஜுஜுப்பியான போட்டி தாங்க. நம்முடைய அன்னபூர்ணியம்மா கொடுத்த எடுத்துகிட்டு வர சொன்ன பையை எடுத்துகிட்டு வந்து அதை பார்த்தா உள்ளே பூ இருக்குது. எதுக்கு இந்த பூ அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா இதில் யார் தோக்குறாங்களோ அவங்க இந்த பூவை கட்டி அவங்களோட தலையில் ஜெயிக்கிறவங்களோட தலையில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா அந்த பூவை தான் கையிலே வச்சுக்கிறாங்க. இவ கட்டி நான் தலையில் வைக்கிறதோட இந்த பூவை நானே கட்டி தலையில் வச்சுறேன்றாங்க. அதாவது தோக்க போறன்றது அவளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த பையன் வச்சுக்கிட்டு கேள்வியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. நம்முடைய அன்னபூர்ணியம்மா ஒரே கேள்வி கேட்டாலே சும்மா நச்சுன்னு கேட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி என்னடா கேள்வியை கேட்டுட்டாங்க, நீ இவ்வளோ பில்டப் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டேன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, நம்ம அன்னபூர்ணியம்மா விஜய் தம்பிக்கு புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டாங்க. இது ஏதோ ஐநா சபையில் ஏதோ ரெண்டு நாட்டோட பிரச்சனையை தீர்த்து வைக்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தற்கூறிங்களும், அதாவது இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. விஜய் புக்கு படிப்பானா படிக்க மாட்டானா அப்படின்ட்டு. சரி, இவங்க என்னதான் பதில் சொல்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணிட்டு நம்முடைய மல்லி பதில் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாங்கன்னா, விஜய்க்கு காலில் சுடுதண்ணியை ஊற்றுற மாதிரி அவன் எப்பயுமே பிஸ்னஸ்னு ஓடிக்கிட்டே இருக்கான். அதே சமயம் சாப்பிட்றது கூட ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. இதில் எங்கே அவன் புக்கு படிக்க போகிறான்? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா இந்த ராஜேஸ்வரி நினைச்சு விஜய்க்கு புக்கு படிக்கிற பழக்கமே இல்லைன்றாங்க. நம்முடைய மல்லி சொல்றாங்க இல்லை, அவருக்கு புக்கு படிக்கிற பழக்கம் இருக்குன்றாங்க. அடுத்த கேள்வியா பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, விஜய் தம்பிக்கு கார்ல போறது பிடிக்குமா பைக்ல போறது பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. நம்முடைய மல்லி என்ன சொல்றாங்கன்னா பைக்ல போறதான் பிடிக்கும் அப்படின்றாங்க. இல்லை, விஜய்க்கு வெளியே பைக்ல போறதுக்கு பிடிக்காது, ஏன்னா அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், இந்த தூசி அதெல்லாம் படுன்றதுனால அவனுக்கு கார்ல போறதான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்முடைய விஜயோட பதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பைக்கில் போகிறது தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நோட்டில் எழுதியிருக்காரு. அவரும் அதே பதில் சொன்னது பார்த்தீங்கன்னா போக பின்னாடி புஷ்ஷுன்னு நிலக்கரி ட்ரெயினில் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா போக கிளம்புதுங்க. என்ன நம்ம தப்பாக சொல்லிட்டு இருக்கோம், நம்ம புத்தி கெட்ட மாட்டுதோ, நம்ம தம்பிக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றத நம்மளால கெஸ் பண்ண முடியல. இவ நேற்று வந்தவ அதுவும் ரொம்ப நாள் கூட ஆகல, இவ எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறா. விஜய் கூட ரொம்ப காலமாக நம்ம பிறந்து வளர்ந்ததுலேருந்து இருந்திருக்கோம். ஆனால் விஜய்க்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றது நமக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி கோவப்படுறதோட அதே சமயம் இந்த ரஞ்சிதா கிட்ட பார்த்தீங்கன்னா, ஏன் ரஞ்சிதா, நான் தான் கனடாவில் இருந்தேன், நீ வீட்டில் தானே இருந்த, விஜய்க்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அது கூட உனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், விஜய் என் தம்பியை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்துட்டு இல்லாத பிரச்சனையெல்லாம் இந்த மல்லிக்காக உருவாக்கி நம்ம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நீ கட்டிக்கு போகிறன்ற உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றத உன்னால் தெரிஞ்சு வச்சுக்க முடியலையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காரி துப்புறாங்க. இதில் நம்ம இந்த போட்டியோட வின்னர் நம்முடைய மல்லி. அந்த பூவை பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி அந்த பூவை கட்டி நம்முடைய மல்லி தலையில் வச்சுதாங்க. நம்ம விஜயம் பார்த்தீங்கன்னா தோத்தவங்க கண்டிப்பாக இதை செஞ்சுதான் இந்த இது நீ ஆரம்பத்திலே ஒத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ராஜேஸ்வரி அவமானப்படுத்த போகிறாங்க. நம்ம மல்லி சந்தோஷப்பட போகிறாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். முடிஞ்சு